மன இச்சையை பின்பற்றுவது யார்? அஃபரைத்த மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீங்கள் கண்டிருக்கிறீரா என்று கேட்கின்றீர்களே. இப்ப நான் யாரு கடவுளாக ஆக்கி இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாருக்கும் நேர்ச்சி இருக்கிறது, பறக்கிறதுக்கான நேர்ச்சி இருக்கிறது, பறக்கிறதுக்காண்டி அனைவரும் வாங்கிட்டு போக முடியும். கம்பூட்டி பால் இருக்குவா போட்டா பிடிங்க. பால் இருக்கு பார்த்து ரசூல்லா மஸ்ஜித் நபவியை கட்டினாங்களே, இந்த மாதிரி தோண்டிட்டு ஒரு குச்சியை கொண்டு வந்து நட்டி வச்சு பாலை ஊற்றி இது மாதிரி ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்காங்களா? இவர் தான் மன இச்சையை கடவுளாக ஆக்கியிருக்கின்றார். இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? கரடியே காரி துப்பிரிச்சும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விஷயத்த அப்துல்லா ஜமாலிட்ட கேட்குறான். அந்த மாக்கான் என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. வீடு கட்டும் போது பூமி பூஜை செய்வது, இந்த நிலவு வைக்கிறப்போ ரத்த பலி கொடுப்பது ஆர்டருக்கு, இது தொடர்பாக இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இது பிரமத வழிபாட்டு கலாச்சாரம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒருவர் இன்னொரு சமூகத்திற்கு ஒப்பாக நடந்தால் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இவர் ஆகிவிடுவார் என்று சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. இதுவெல்லாம் கிடையாது. சிறுக்கள் ஒன்று போய் விட்டோம். நம்ம துவா என்ன சொல்றாரு? அதுவும் என்ன தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் போடுறா. அப்படி இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரையும் சொல்ல வந்துருவாங்க. யார் பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக செய்தார்களோ அவர்கள் அவர்களை சேர்ந்தவர் போன்று ஆகிவிடுவார்கள் சொல்லி மாநில ஜமாத் உலமாவுடைய தலையில மண்டையில நல்ல ஆணி வச்சு குட்டுறார். மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவரை கண்டிருக்கிறாரா என்று அல்லாஹ் கேட்கின்றானே, அந்த ஆள் யார்? நீங்க தானா இல்லையா? அதைத்தான் தௌஹீத் ஜமாத்து மக்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கின்றது.